கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் சங்கீதம் 18:28. கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். நாம் இருளில் வாழ்ந்து கொண்டிருந்தால் கர்த்தர் நமக்கு வெளிச்சமாயிருக்கிறார். நம்முடைய இருளை அவர் வெளிச்சமாக்குவார். இயேசு கிறிஸ்துவே உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறார். அவரை பின்பற்றுகிற நாம் ஒளியிலே நடப்போம். நாம் கிறிஸ்துவை பின்பற்றுகையில் அவரது ஒளி நமது வாழ்வில் பிரகாசிக்கிறது. அது மற்றவர்களுக்கும் வெளிச்சத்தை தரும். 1 தெசலோனிக்கேயர் 5:5 வாசிக்கிறோம், நாம் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம், இருளுக்கும் இரவுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. ரோமர் 13:12 வாசிக்கிறோம், அந்தகாரத்தின் கிரியைகளை தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள வேண்டும். இயேசுவே ஒளியின் ஆயுதமாக இருக்கிறார். நாம் கிறிஸ்துவில் விசுவாசம் வைக்கும்போது அவருடைய நீதியை தரித்து கொள்கிறோம். கலாத்தியர் 3:27 வாசிக்கிறோம், நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெறும்போது கிறிஸ்துவை தரித்து கொள்கிறோம். நமது பழைய பாவ மனுஷனை களைந்து போட்டு புதிய ஜீவனை, புதிய வாழ்க்கையை கிறிஸ்துவினால் பெற்றுக்கொள்கிறோம். நம்முடைய இருளான வாழ்க்கையை கர்த்தர் வெளிச்சமாக்குவார். சங்கீதம் 36:9 வாசிக்கிறோம், உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம் என்று தாவீது சொல்கிறார். கர்த்தர் நமக்கு வெளிச்சமாக இருக்கிறார். அவருடைய வெளிச்சத்திலே நாம் நடப்போம். நாம் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறோம் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தருடைய வேதம் நமக்கு வெளிச்சமாக இருக்கிறது. பிலிப்பியர் 2:14 வாசிக்கிறோம், ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்க வேண்டும். அவருடைய வசனத்தின் வெளிச்சத்திலே நாம் நடக்க வேண்டும். அவருடைய வசனமே நம் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. உலகம் இருளில் கிடக்கிறது. இந்த உலகத்தின் மக்களுக்கு நம்மை வெளிச்சமாக வைத்திருக்கிறார். இரட்சிப்பின் வழியை காட்ட நாம் அவர்களுக்கு வெளிச்சமாய் இருக்கிறோம். நம்முடைய வெளிச்சத்தை அவர்கள் பின்பற்றும் போது அவர்கள் இரட்சிப்பை கண்டடைவார்கள். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் நம்முடைய இருளை வெளிச்சமாக்குவார். சங்கீதம் 18:28 வாசிக்கிறோம், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.